கைஸ், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்லான ஆழியார் டேமுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க வியூ. அவ்வா 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 சூப்பராக இருக்குங்க. அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. வின்னர் படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. காதலிக்க நேரமில்லை படம் இங்கே தான் எடுத்தாங்க. அவ்வா செம்ம சீனிக்காக இருக்குல்லங்க. நிறைய சுழல் இருக்குது இந்த இடத்துல. அதனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் சம்மருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. சாப்பிட எவ்வளோ டெம்ப்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். கொஞ்சம் பெருசு போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அட்ராக்டிவான பிளேஸுங்க. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஓடுங்க தம்பி, கூடு 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 கூடுன்னு. என்னங்க அப்பா, பாதி தான் நடந்திருக்கோம். பயங்கரமாக மூச்சு வாங்குதே. சிறப்பு கைஸ். ஆழியார் டேம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே புகை மூட்டை மாதிரி அப்படியே வெளியில் வர மாதிரி அப்படியே தெரியும். காஷ்மீர் லேக்கில் இருந்த மாதிரி இருக்குது. விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன், அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்க. தண்ணி எப்படி விளையுதுன்னு சூப்பர்ல. அதுக்கு தான் இந்த சைடு வந்து உங்களுக்கு காட்டினேன். கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனு விக்ரம். கைஸ், ஆழியாரில் இருக்காங்க. ஆழியாரில் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அது இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆழியார் வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஆழியாரை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. வின்னர் படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கேன். ஆழியாரை பற்றின எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி கூட பெல் பண்ண வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனு விக்ரம் கைஸ். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆழியார் வந்தாச்சு. ஆழியாருக்கு நான் நைட்டே வந்துட்டேன். வந்தோடனே ஒரு சின்ன ஸ்டே பண்ணணும்னு நினச்சேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாட்ஜ் இருக்குது. 2-3 லாட்ஜ் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு லாட்ஜ் தான் பாலாஜி லாட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இன்னும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்ப நல்ல ஸ்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாலாஜி லாட்ஜ். அங்கே ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ரூமெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண குரூப்லாம் வந்தாங்கன்னா மொத்தமாகவே இந்த ரூம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். உள்ளே வாங்க, காட்டுறேன். வணக்கங்க ஐயா. அங்கே ரூம்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு கொடுக்குறீங்க? நார்மல் 800 ரூபா. ஏசி ரூம் 1300 இருக்குது. 1200 இருக்குது. இது 1700 இருக்குது. சரிங்க சரிங்க சரிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 2 பேத்துக்கு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் வச்சுருக்காங்க. ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா 1200 1300 ரூபா போடுறாங்க. பெரிய ரூம் வச்சுருக்காங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கைஸ், இது பார்த்தீங்கன்னா இதான் நான் தங்கக்கூடிய ரூமு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் விலாசமாக தான் இருக்குது. அப்படியே வெளில வாங்க, காட்டுறேன். பார்த்தீங்களா, இது பெரிய ரூமு. 4 பேர் தங்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏசி ரூம் வச்சுருக்காங்க. ஸோ 3 கேட்டகரி ஆஃப் ரூம் தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூமு. ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்களா. அப்படி இந்த பக்கம் பாருங்கள். ஆழியாரோட அழகான வியூங்க. ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் வரை தென்னந்தோப்பு தாங்க. நிறைய இருக்குது. சரிங்களா. நீங்கள் ஆழியார் வரீங்கன்னா ஆழியார்லேயே ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வின்னர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வின்னர் படம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அணைக்கட்டு ஆழியார், அந்த ஆற்றோட அணைக்கட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழியார் டேமு, அங்கே இருக்கக்கூடிய பார்க்கு, அருவி திருக்கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆழியார் டேமு, ஆழியார் டேமுக்கு போகிற வழி தான் இந்த பாலம். ஸோ இந்த ஆற்று பாலத்தில் நின்னீங்கனாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பஸ் வரதெல்லாம் அவ்வளோ சீனிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த மாதிரி இடத்துல நின்று இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி விழுகும். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கேவும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆழியார்னு எழுதியிருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா. நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் நின்று இந்த அழகான பியூட்டிஃபுல்லான வியூவை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். வாங்க காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அங்கே ஆழியார்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. அப்படியே கீழே இறக்குனீங்களா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வா செம்ம சீனிக்காக இருக்குல்லங்க. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை பார்க்கலாம். காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்களா, இப்போ அப்படியே அந்த அணைக்கட்டுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். சரிங்களா.
அங்கே தான் பார்த்தீங்கன்னா வின்னர் படம்லாம் எடுத்தாங்க. நிறைய சுழல் இருக்குது இந்த இடத்துல, அதனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. குளிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து விழுந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல குளிக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக குளிக்கணும். குழந்தைகள்லாம் கூட்டுனா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. மோஸ்ட்லி இங்கே வர்றவங்க எல்லாத்துக்குமே அவங்க சொல்கிறாங்க. பட் கேட்காம நிறைய பேர் உள்ளே போய் விழுந்துடுறாங்க. பாருங்கள், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாங்க இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். போகிற வழியெல்லாம் ரொம்ப சீனிக்காக இருக்கும். அந்த போகிற வழி எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேன். கைஸ், இந்த பாலத்து பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்குது. நீங்கள் கேட்டு உள்ளே வாங்க, சரிங்களா? கேட்காம வராதிங்க. உள்ளே வந்தீங்கன்னா செம்மையான வியூ இருக்குங்க. வாங்க பாருங்கள், நம்மளால் சத்தி நிற்கிறாரா? அப்படியே அங்கே பாருங்கள், சூப்பருங்க. அழகாக ஃபால்ஸ் உள்ளது பாருங்கள். அந்த வியூவை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாலத்தை கொஞ்சம் தூரமாக நின்று உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ சீனிக்காக இருக்குது. அவங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, மேலே நின்று இந்த வியூவை பார்த்தோம்னா அப்பா, மேலே சான்ஸே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. அவ்வா சூப்பருங்க. அந்த பாலத்தோட வியூ தெரியுது. இது வழி ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தரமாக இருக்கும் பாருங்கள். ஒரு பஸ்ஸு கூட போக மாட்டேதுடா சுற்றி. கைஸ், அந்த அணைக்கட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அங்கே குளிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரலாட்டி குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் விற்பாங்க. அப்படின்னு வாங்கிக்கலாம். 100 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி தான், ரொம்ப சீப்பாக தான் விற்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். வந்தீங்கன்னா பைக்லேயே நேராக அங்கே போயிடலாம். ஆட்டோ வந்துடுச்சு, ஆட்டம் காட்ட போகிறாரு நமக்கு. 150 ரூபாங்க ட்ராக்கெல்லாம். எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாருங்க, தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் போங்க. அவ்வா, நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் எடுக்கிறவங்களாம் இங்கே தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலியாரில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுக்கு வந்தாச்சு. வியூவை மட்டும் பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க கைஸ், அப்படியே கீழே போகலாம். இங்கேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு ரூமெல்லாம் வச்சுருக்காங்க. அப்பா, செம்ம சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. அவ்வா, இந்த பாக்கெட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே போட்டுருங்க, இல்லைன்னா எல்லாம் நனைஞ்சு போகும். ஆக்சுவலாக குறுக்கோழி ஒன்று வச்சுருக்காங்க. டப்புன்னு அங்கேருந்து அப்படியே கீழே குதிச்சுக்கிறாங்க. ஆனால் அதிலெல்லாம் இறங்கினா கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்து தான் இறங்கணும். பாருங்கள் எவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்கன்னு. கரெக்டாக இந்த சம்மருக்கு நீங்கள் ஒன் டே ட்ரிப்பு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது பக்காவான இடம் தான் சொல்லலாம். ஆனால் ஒரு ஆபத்தான விஷயம் இருக்குது. இங்கே நிறைய சூழல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வரும்போதே நம்மளை எல்லாத்தையுமே எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக உள்ளே குளிக்கணும். இதுக்கு ஒரு படிக்கட்டு கட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தம் இல்லாமல் உள்ளே குதிச்சிருக்கேன்னு குதிச்சுட்டு சிறப்புங்க. அங்கே பாருங்கள், அந்த பசங்க மீன் பிடிக்கிறானுங்க. 2-3 மீன் பிடிச்சிருக்கானுங்க. போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். சொல்லுங்கண்ணா. ஹாய் ஹாய். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மக்கள் எல்லாம் இங்கே குளிச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாதையெல்லாம் உள்ள தண்ணி வர்றதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வாங்க, நடந்து போகலாம்.
சூப்பரா சத்தி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னே சத்தி கை காலெலாம் அப்படி உதறது, எப்படா உள்ள குதிப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கான். அண்ணே உங்கள் கைப்பட்டா பித்தளை பாத்திரம் கூட வெள்ளி பாத்திரமா மின்னுதுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த பக்கம்தான். இங்கே தான் அந்த வின்னர் படம் எடுத்தது இந்த இடத்துல தான். நிறைய மக்கள் இருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வாலிபால் விளாடுவாங்க. சரிங்களா, சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த வாலிபால் விளாடுவாங்க. சுற்றி தண்ணி வரும், அந்த இடத்துல வாலிபால் விளாடுவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், சரட்டுன்னு வழுக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக போய்டுவோம் நம்ம. பாருங்க, சிறப்பு காய்ஸ். ஸோ நல்ல சந்தோஷமான ஒரு இடங்க. நீங்கள் சம்மருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். நம்ம பார்த்து குளிக்கிறது மட்டும் கரெக்டாக குளிச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மது பிரியர்கள் என்ன தம்பி இது குதிக்கணுமா? இறங்க போகிறீங்களா? இதோட இறங்கலாம்யா? இல்லை வழுக்கலாம் தான் உட்காந்துருக்கல. இல்லையா பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, இறங்க. அவ்வளோதான். ஆமாம், இங்கே நிறைய தம்பிங்கெல்லாம் நிறைய மீன் பிடிக்கிறானுங்க. மீனை காட்டுறானே, காட்டாமல் ஓடியே போயிட்டான் அவன். அங்கே பிடிக்கிறானுங்க, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த இதுலையா அங்கே பாருங்கள், கேமரா காட்டி தம்பி, பார்த்தீங்களா ஒரு குட்டி பையன் இந்த அன்னாச்சி பழம் தர்பூசணி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கான். குளிச்சுக்கிட்டேவோ தர்பூசணியை சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கும்போது ஆலியார் அணை 1962 1962ங்க. இந்த பாலம் தாங்க ரொம்ப சீனிக்கான ஒரு இடம். நிறைய படங்கள்ல எல்லாம் இந்த பாலத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. பக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் இங்கே வந்து அசுத்தம் பண்ணிடுறாங்க. அதவே என் கண்ணால் நான் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, அதான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நல்ல இடங்களை நம்ம தான் நல்லா பார்த்துக்கிறணும், பண்ணாதீங்க. சரிங்களா, பீஸ். சிறப்பு கைஸ், முடிச்சாச்சு. உள்ளே எல்லாம் போய் சுற்றி பார்த்தாச்சு. ஏன் குளிக்கலைன்னு கேட்பீங்க, ஏன்னா இன்னும் வேறு இடங்கள்லாம் போக வேண்டிய இடம்லாம் இருக்குது. கைஸ், ஆலியார் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலியார் டேமோட மீனுங்க எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். நிறைய கடைங்க இருக்குது, நிறைய மீன் கடைங்க இருக்குது. எல்லா கடையிலுமே வெளியில் தொங்க விட்டுருப்பாங்க. எப்படி தொங்க விட்டுருப்பாங்கன்னா இப்படி தான் தொங்க விட்டுருப்பாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குது, சாப்பிட எவ்வளவு டெம்ப்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். அப்பா அக்கா, இந்த மீன் எவ்வளோங்கக்கா? அந்த மீன் 300 ரூபா. இந்த சைஸ் மீன் 300 ரூபா, 150 ரூபா, அப்புறம் 100 ரூபா. அப்புறம் இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 50 ரூபா அப்படி வச்சுருக்காங்க. மீன் குழம்பு, சாம்பார், ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கடை பேர் என்னங்கக்கா? பிரியா மெஸ்ஸுங்களா? என்னென்ன மீன் இருக்கு உங்களுக்கு? பாறை, நெய் மீன், கட்லா, ஜிலேபி. எவ்வளோங்க மீன் எல்லாம்? பீஸ் எல்லாம் 40 ரூபா. 40 ரூபா. இந்த சின்ன பீஸ் எல்லாம் 40 ரூபா. பீஸ் எல்லாம் 40 ரூபா. இந்த இங்கே தொங்க விட்டுருக்கீங்களா அழகழகா? அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு விலை சார். ஒவ்வொன்று இதோட விலை எவ்வளவு? கொஞ்சம் பெருசாக இருந்தால் 200, 150, 100 ரூபா. 200, 150 அந்த மாதிரி மீன். சரி, மீன் குழம்பு, சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் எல்லாம் இருக்குது. எவ்வளோங்க? 80 ரூபாய்க்கு போடுறாங்க. 80 ரூபா. அவ்வளோ அன்லிமிட்டடா இல்லை? அன்லிமிட்டட் சாப்பாடு. சரி சரி சரி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வைக்கிறது பீஸ் எல்லாம் 40 ரூபா. அது பெருசெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. மீன் குழம்பு, சாப்பாடு, பிரியாணி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. சரிங்க. கொஞ்சம் பெருசு போட்டிருக்கிறேன், சின்னது ஜிலேபி. ஜிலேபி இது இது எவ்வளோமா? இது எவ்வளோ? 80 ரூபா. 80 ரூபாயா? பரவாயில்லையா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியார்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் ஆலியாரோட பூங்காங்க. ஸோ இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய டேமில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. உள்ள ஒரு பில்டிங் இருக்குது, அதுவுமே சூப்பரான இடம். அங்கேயும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப பரிச்சயமான படங்கள், பட் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். ஸோ அந்தளவுக்கு நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. உள்ளே இருக்க பூங்கா தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இடம். ஸோ ஃபஸ்ட்டு போய் பூங்காவை பார்க்கலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பூங்காவுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் டிக்கெட் கேட்குறாங்க. டிக்கெட் எடுத்து உள்ளே போகலாம்.
பார்த்தீங்களா பூங்காக்குள்ளே செல்றதுக்கு 5 ரூபாய் டிக்கெட் போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் பைக்கு காருக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் போட்டிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோட மெயின் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய தண்ணி தாங்க. மேலே இருந்து அந்த தண்ணி வருது, அப்படியே உள்ளே ஃபுல்லாக அந்த பார்க் முழுக்கவே உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ராக்டிவான பிளேஸுங்க. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உண்மையில அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த தண்ணி இப்படியே நேராக போய் அந்த லாஸ்ட் வரையவே போகுது. ஸோ இந்த பார்க் எல்லா பக்கமுமே இந்த தண்ணியோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குதுங்க. சரிங்களா, நீங்கள் வந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே வர்றாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்காக வர்றதுனாலேயும் அந்த வீடியோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்மளை நல்லா தேடி பார்க்குறாங்க. நீங்கள் செல்ஃபோனில் எடுத்தாலும் 20 ரூபா வாங்கணும், இல்லை மற்ற கேமரா தான் எடுத்துகிட்டு வந்தாலும் 250 ரூபா வாங்கணுன்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு நல்லாவே இடம் வச்சுருக்காங்க இந்த பூங்காவில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கைஸ் இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குது. உங்கள் ஐட்டத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தோடனே தூக்கிட்டு போயிடுது. பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கார் நம்மளே. சரிங்களா, அங்கே பாருங்கள். கைஸ் பார்க்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இடம் இந்த இடம் பார்த்தீங்களா. இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. பாருங்கள் இந்த கால்வாய் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா, இப்படியே மேலே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, டேமில் போய் பார்க்குறதுக்கு மேலே போகிற படிக்கட்டு அவ்வளோ சீனிக்காக இருக்குது. அதனால தான் இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்க. சரிங்களா, ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அப்படியே கையில் இருக்க மாதிரி இருக்கா, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. நிறைய இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குது. பூங்கா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏறுறது தாங்க. சரிங்களா, ஏறுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வேட்டைக்காரன் புதூருடைய அந்த கால்வாய் மடையை பார்த்துக்கிட்டேவும் அப்படியே மேலே ஏறலாங்க. சரிங்களா, அதுங்களா அப்படியே மேலே ஏறுனா அந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பார்க்கலாம். மேலே போகிறோம், அந்த வியூவை பார்க்குறோம். சரிங்களா, ஆலியார் வர்றதுக்கான காரணமே இதாங்க. பார்க்கல பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இப்படியே மேலே ஏறி போகிறோம். ஓகேவா, வாங்க தம்பி போமா, போகலாம். ஓடுங்க தம்பி, கூடு 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 கூடுன்னு மேலே போய் தான் நிற்பான் போலையே. சரி வாங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஓடிடலாம். ஆக்சுவலாக கம்மியான படிக்கட்டு தாங்க. படிக்கட்டு கொஞ்சம் தனியாக தான் இருக்கு. அதனால் எல்லாருமே ஈஸியாக ஏறிடலாம். ஏறுங்க தம்பி ஏறுங்க. நங்கு 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 நடந்துவாங்க. அடங்கப்பா, என்னங்கப்பா, பாதி தான் நடந்திருக்கோம். பயங்கரமாக மூச்சு வாங்குதே. இந்த டேமுக்கெல்லாம் வந்தால் இது அங்கே பிரச்சனை. நல்லா தூரமாக நல்லா ஹைட்டில் கட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எபோவ் த சீ லெவல் ஒரு 930 930 மைல்ஸ் எபோவ் ஃப்ரம் சி. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. சரிங்களா, பட் வியூ தரங்க, தாறுமாறு பாருங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் பயங்கர ஹாட்டாக இருக்குது. கைஸ் ஒரு வழியாக ஏறி மேலே வந்தாச்சுங்க. அப்பா பாய் ப்ரோ. நிறைய கப்புள்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலியார் டேமில் அங்கே ஒரு சின்ன போட் இருக்குது. அந்த போட்டு கண்ணுக்கு சும்மா கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக இருக்குது. சிறப்பு கைஸ், ஆலியார் டேமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மட்டை வெயில்லையும் ரொம்ப ஏர்லி மார்னிங் தான் இருந்தாலும் மட்டை வெயில் அடிக்குது. பட் இந்த வெயில்லையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா,
அங்கே ஒரு குன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வால்பாறைக்கு போகிற பஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த ரோடு எல்லாமே அந்த வால்பாறையோட அடிவாரத்தில் தான் இருக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு போட் இருக்குது பார்த்தீங்களா, கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது. கைஸ் இன்றைக்கி விலாகை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஆனால் என்ன டைம்னு தெரியலைங்க, வெயில் மண்டையை பொழக்குது. யோசிக்கிறேன், ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான வெயில். சம்மர் டேஸ் வந்துருச்சுனாலேயும் பேசாமல் கொடைக்கானல் மூணாறுன்னு பேசாமல் போய் விலாக் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு மண்டை வெடிக்க வைக்கிது நம்மளை. கைஸ் இந்த பில்டிங் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. காதலிக்க நேரமில்லை படம் இங்கே தான் எடுத்தாங்க. பக்காவான ஒரு வியூ, வாங்க காட்டுறேன். கைஸ் இப்போ வந்து காதலிக்க நேரமில்லை படம் இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காதலிக்க நேரமில்லை படம், பழைய படம். சரிங்களா, செம சீனிக்காக இருக்குது பாருங்கள். பக்காங்க, செம்ம அட்டகாசமாக இருக்குதுங்க. விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன், அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்க. அந்த பாட்டு மட்டும் இல்லை, நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. சரத்குமார் படம், விஜயகாந்த் படம், இது எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் இங்கே தான் மக்கள் அப்படியே கூடி நிற்பாங்க. அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பக்காவான படம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி படம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸில் தான் எடுத்தாங்க. ரொம்ப சீனிக்கான ஒரு பங்களாங்க. ஆக்சுவலாக இந்த பங்களா யார் தங்குறதுக்கு எதுக்காக இருக்குன்றதெல்லாம் தெரியல. உள்ளே போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஸோ இங்கே நின்று இந்த அழகை பார்த்துட்டு அந்த டேமையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். சரிங்களா, இப்போ பார்க்கும்போது நல்ல வெயில் தான் அடிக்குது, ஆனால் பார்க்கும்போது அப்படியே பனி இந்த தண்ணியிலேருந்து அப்படியே வெளியில் வர மாதிரி இருக்குதுங்க. வந்து பாருங்கவே, அப்படியே புகை மூட்டை மாதிரி அப்படியே வெளியில் வர மாதிரி அப்படியே தெரியுது. இது காஷ்மீர் லேக்கில் இருந்த மாதிரி இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலியார் அணையில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே செல்ல அனுமதி இல்லை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, எதுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னா படகு பயணம், நல்ல தண்ணி இருக்கும்போது தான் படகு பயணம் பண்ணுவாங்க. அதுவும் பாருங்கள், காலையில் 9 மணிலேருந்து 5:30 வரைய பயண கட்டணம் 150 ரூபா, சின்னவங்களுக்கு 100 ரூபா, மோட்டார் படகு 2700 ரூபா, குறைந்த கட்டணம் 1லேருந்து 10 வரைக்கும் 1500 ரூபா. செம்ம, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூங்க இந்த ஆலியார். இங்கே பாருங்க, அவ்வா அங்கே வரை இறங்கி போகணும். வாழ்த்துக்கள் சொல்கிறா சக்தி, வாழ்த்துக்கள். வாங்க ஆலியார் டேம் பார்க்க விட்டுட்டு வெளியே போகலாம். சரிங்களா, அப்பா இந்த இறங்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, முடியலை. ஏறுறது அதுக்கு மேலே, ஆனாலும் பரவாயில்ல ஒரு சைஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. கீழே இறங்கி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான். யாராவது லிஃப்ட் வச்சு நம்மளை தூக்கி விட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, எவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்கள். பில்டிங்கே சாயுது, தாங்கி பிடிச்சிருக்க. நீ ஒரு சுமை தாங்கின்றதை காமிச்சிட்டடா தம்பி. வாடா, ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க. இறங்கி உள்ளே வந்தால் ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் நம்ம போகலை. நம்ம நேராக வந்தோடனே டேம் பார்க்க போயிட்டோம். ஏன்னா வெயில் அந்தளவு, அதனால் சீக்கிரம் வெயில் இறங்கலையும் உள்ளே போகணுன்னு நினச்சோம். பாருங்க, மீன் கண்ணி படுத்துருக்காங்க. சின்ன பசங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க விளாட்றதுக்கும் வச்சுருக்காங்க. சின்ன கொலம்பஸ், கப்பன் சாசர். இப்போ தாங்க வருது பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான பாய்ஸ் வர்றானுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்க்குள்ளே வந்து பார்க்க முழுசாக சுற்றியாச்சு. ஸோ பார்க்கை தாண்டி வேறு என்ன இடங்கள்லாம் ஆலியாரில் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஃப்ரீயாக தருவீங்களா ப்ரோ?
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். அந்த வால்பாறையோட அடிவாரம் அப்படியே அது கீழே தான் அறிவு திருக்கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. கைஸ், நீங்கள் ஆலியார் வந்தீங்கன்னா இந்த அறிவு திருக்கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த யோகாலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நிறைய சொல்லி தருவாங்க. ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்கை மட்டும் கனெக்ட் பண்ணி வந்துக்கோங்க. ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான இடங்க. அது இந்த வால்பாறையினுடைய அடிவாரத்தில் வச்சுருக்காங்க. அந்த அமேசிங்காக இருக்கும். பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், அதனால தான் அந்த சைடு போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அணையோட தண்ணி எல்லாம் உள்ளே தேங்கி நிற்கும். அதை உங்களுக்கு காட்டுறேன், மிரட்டலாம் வாங்க காட்டுறேன். ஆக்சுவலாக அதுக்கு பாதை பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, அது வழி போகலாம். பட் கொஞ்சம் தூரமாக நடந்து போகணுன்றதுனால நான் இது வழி உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கௌரி கிருஷ்ணா சொல்லுவாங்க. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சைட்லலாம் இந்த கௌரி கிருஷ்ணா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலு. கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான ஹோட்டல்னு கூட தான். ஒரு பரோட்டா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் போடுவாங்க. வாங்க இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கே எதாவது தண்ணி வருதா, மேலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி அங்கே போய் விழும் பார்த்தீங்களா, அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் எப்போயாவதும் இந்த சைடு பொள்ளாச்சி சைடு வந்தேன்னா உள்ளே போய் பார்த்துட்டு தான் வருவேன். காட்டுறேன். ஆக்சுவலாக தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே வரையே தண்ணி இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா தண்ணி எப்படி விழுகுதுன்னு. தண்ணி செம்ம ஃபோர்ஸாக விழுகுதுங்க. சூப்பர்ல. அதுக்கு தான் இந்த சைடு வந்து உங்களுக்கு காட்டினேன். ரொம்ப நல்ல இடம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த சைடு வந்து நிறைய வந்து எடுப்பாங்க. அந்த 2 மரம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ நீங்கள் ஆலியார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் லைட்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த தண்ணி போகிற விதமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஆலியார் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். டாடா பாய். அடுத்து ஒரு வால்பாறை ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.